5 நிமிடங்கள் கண்களை மூடி என்னை நினைத்துக் கொண்டு இதை இறுதி வரை கேள். இறுதியில் நீ மனமகிழ்ச்சி அடையும் செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கு வரப்போகும் பெரிய சிக்கல்களிலிருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன். இதுவரை நீ செய்த பாவங்களை நினைத்து, தவறுகளை நினைத்தும் வருத்தப்படுகிறாய். எப்போது நான் செய்தது எல்லாம் தவறு என்று நினைத்து மனம் வருந்தி என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு சரணடைந்தாயோ, அந்த நொடியே நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி நீ என் பிள்ளை. இனி உன்னை எந்த தீங்கான காரியமும் நெருங்காது. உன் கர்ம வினைகள் அழிக்கப்பட்டது. பரிசுத்தமான ஆத்மாவாக இனி உலகில் சந்தோஷமாய் வாழ்வாய். நீ உன் மனதுக்கு தெரிந்து எந்த ஒரு தவறையும் செய்திருக்க மாட்டாய். அது எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளையே, இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு தீங்கிழைத்தவர்களை நீ மன்னித்து விடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை யார் வேண்டாம் என்று நிராகரித்தாலும் அதற்காக நீ வருத்தப்படாதே. நான் எப்போதும் உன்னை வெறுக்க மாட்டேன். எதற்காகவும் கலங்காதே. நீ நிம்மதியற்று கண்ணீர் விட்டு கலங்கிய காரியங்கள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது. உனக்கே தெரியாமல் சிறுக சிறுக கடன் வந்திருக்கும். அந்த கடன் பிரச்சனையில் நீ தலை தூக்க முடியாமல் இருக்கிறாய். உன் கடன் பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும். என் செல்வமே, உன் கடன் தொல்லைகளை ஒழித்து உனக்கு கூடிய விரைவில் நீ ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கிற திருமண வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன். பிள்ளையே, உன் பெற்றோர்களுக்காகவும் உன் உடன் பிறந்தோர்களுக்காகவும் நீ இவ்வளவு நாட்களாய் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து நிறைய தியாகம் செய்து விட்டாய். நீ உன் குடும்பத்தினருக்காய் இவ்வளவு பாடுகளும் கஷ்டங்களும் அனுபவித்து விட்டாய். போதும், இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் இருக்காது. மற்றவர்களுக்கு தேவையானதை கடன்பட்டு நிம்மதி இழந்து நீ நிறைவேற்றி விட்டாய். உனக்கு வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்ளாமல் இப்படி தனிமையில் இருக்கிறாயே. நீ அவர்களுக்காக செய்த உதவிகளையும் தியாகங்களையும் துடிக்கூட நினைத்து பார்க்காமல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அனைவரும் அவரவர் வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டார்கள். அனைவருக்கும் சந்தோஷம்